நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் மனுஷர்களின் மத்தியில் வாசம் செய்கிறார். தம்முடைய ஜனங்கள் நடுவிலே வாசம் செய்து அவர்கள் தேவனாயிருப்பேன்னு சொல்றாரு. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், கர்த்தர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ நல்ல தேவன் நம்முடைய தேவன். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தாலும் அவரை கிட்டி சேர்வதற்காக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களா உள்ளத்தை உயர்த்தி முழு இருதயத்தோட கர்த்தரை நம்ம ஆராதனை செய்ய போறோம். கர்த்தரை ஆராதிப்போமா? தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. சொல்லுவோமா? தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை ஆட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, அவருடைய சமூகத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்போம். உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அவர் நம்மை ஈசோப்பினால் கழுவுகிறவர். வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்தினாலதான் நமக்கு தைரியம் உண்டு. இந்த நேரத்திலும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மகிமையை காணும்போமா? ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. பனி போல வெண்மையாவோ மையா திருநாமத்தினா. அவருடைய வார்த்தை நம்மை உறைகின்ற பனியை போல மாற்றும். ஆராதிக்கலாமா? மகிமை நிரப்பட்டு மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே.
புதிய மார்க்கம் தந்தீரையா. நமக்காக, உங்களுக்காக, எனக்காக பிதாவிடம் சென்று ஒரு ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ. இப்பொழுது இந்த ஆராதனை நேரத்திலேயே அவருடைய மகிமையினால கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். நுழைஞ்சு மறுரூபமாகும். மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கையை உயர்த்தி சொல்லுவோமா? மகிமை மகிமை. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரிய ஒளி உங்களையும் என்னையும் வரவழைத்தவர். அவருக்கே மகிமை, அவருக்கே புகழ், அவருக்கே மாறா என் நேசருக்கே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யாவற்றையும் செய்கிறவர். என் பாரங்கள் என் சுமைகள் பாரங்கள் யாவற்றையும் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசுவே, நீர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. எபினேசரே என்றுமே உயர்ந்தவரே. அவர் என்றென்றும் உயர்ந்தவர். அவர் நம்மை காண்கிற தேவன், இம்மட்டும் உதவி செய்தவர், இனிமேலும் போதுமானவர். சர்வ வல்லவரே. சர்வ வல்லவரே. எல்ரோயி எல்ரோயி. என்னை காண்பவரே. உங்களை என்னையும் காண்கிற தேவன், கைவிட தெரியாதவர், நடத்துவார், கடைசி வரைக்கும் நடத்துவார். காண்பவரே. ஏசையா கூப்பிடுவோமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே.
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கையை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீர் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர், எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர். ஒரு தாய் பறவை தன்னுடைய சிறகின் கீழே அணைத்துக் கொள்வது போல எங்களை நீர் அணைத்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி. ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எங்கள் வாழ்க்கை உமக்கு ஒரு ஆராதனையாக இருக்கட்டும், உமக்கு பிரியமாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கை, எங்கள் செயல்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்தில் நாங்கள் எடுக்கிற முடிவுகள், நாங்கள் நடந்து கொள்ளுகிற ஆண்டவரே பாதைகள் எல்லாம் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும். உமக்கு பிரியமானதையே செய்ய கற்றுத்தாரும். உம்முடைய நல்ல ஆவியானவர் செவையான வழியில் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். How to build an atmosphere for divine interventions அப்படி நம்ம பார்த்தோம். இந்த வருஷத்தினுடைய தீர்க்க தரிசன தலைப்பு ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறது year of divine interventions. தேவன் நம் வாழ்க்கையிலே குறுக்கிடும் ஆண்டு. நான் சொல்றது சொல்லுங்க, இந்த வருஷம் தெய்வீக இடைப்படுதலின் ஆண்டு. என் வாழ்க்கையிலே தேவன் இந்த வருஷத்தில் இடைப்படுவார். என் சூழ்நிலையில் தேவன் இந்த வருஷத்தில் குறுக்கிடுவார். என் காரியத்தில் தேவன் இந்த வருஷத்தில் தலையிடுவார். Praise God. When God steps in, the devil backs off. தேவன் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும்போது சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பிசாசின் கிரியைகள் பின்னடைந்து போகிறது. So I'm going to share, just a couple of things. If you need to build an atmosphere for divine interventions, நம்ம எப்பயுமே இப்போ ஆப்பிள் மரம் அதற்கு ஏற்ற கிளைமேட்டில் தான் வளரும். சென்னையில் கொண்டு வந்து வச்சா வளருமா? வளராது. யூ ஹேவ் டு கிரியேட். மேபி அந்த விஜிபி அந்த மாதிரி ஐஸ் சேம்பர்ஸ் மாதிரி வச்சு எல்லாம் சாயிலும் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணால் வளரலாம். ஸோ யூ நீட் அன் அட்மாஸ்பியர். தெய்வீக இடைப்படுதலை நாம் எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும். டிவைன் இன்டர்வென்ஷன்னா ஆண்டவர் குறுக்கிடும் போது சுற்றி இருக்கிற உலகத்துக்கே தெரியும், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு தெரியும், திஸ் மேன் இஸ் நாட் அன் ஆர்டினரி மேன், திஸ் woman இஸ் நாட் அன் ஆர்டினரி woman, சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் அபவுட் திஸ் பர்சன். இந்த நபரை குறித்து ஒரு வித்தியாசம் இருக்கிறது உலகம் அறிந்து கொள்வார்கள். பட் யூ ஹேவ் டு கிரியேட் அன் அட்மாஸ்பியர். இந்த வருஷத்தில் ஃபாஸ்டிங் பீரியட்ல அடிக்கடி நான் சொல்கிற ஒரு காரியம், வாட்டர் ஸ்கீயிங் பண்ணுறாங்க. ஹவாய் போன்ற ஐலாண்டில், தீவுகளில் பெரிய அலைகள் வரும். அதில் ஒரு சின்ன போட்டை காலில் மாட்டிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. யாரும் அலைகளை உருவாக்க முடியாது. Nobody can create those waves. God sends those waves. ஆனால் அந்த அலைகள் வரும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள ஆயத்தமாய் நாம் இருக்கலாம். You don't create a divine intervention, but you can be ready for one. Amen. Somebody say, I want to be ready. Amen. Hallelujah. All right. So, last time we saw that to prepare it for divine intervention, know that God has perfect knowledge of you. ஆண்டவர் உங்களை குறித்து ரொம்ப முற்றிலுமாய் உங்களை குறித்து அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். உங்கள் ஆரம்பம் தெரியும், உங்கள் தேவை தெரியும், உங்கள் எதிர்காலம் தெரியும், எல்லாமே தெரியும். இதை நீங்கள் மனதில் வைத்துக்கணும். ஆண்டவர் உங்கள் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். Let not any situation in your life, let not the devil use any situation to tell you God is not interested in the affairs of your life.
பிசாசோ அவனுடைய காரியங்களோ எந்த சூழ்நிலையிலும் உங்க மனசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை போட நீங்க இடம் கொடுக்க கூடாது. என்ன, கடவுள் என்னை பத்தி எல்லாம் நினைக்கிறாரா, என் வாழ்க்கை குறித்து அவர் அக்கறை உள்ள. Never let the devil, that is the devil, never let the devil put that thought into you. Reject it. God is concerned about me. நான் சொல்லுங்க, தேவன் என்னை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டாவது நம்ம பார்த்த காரியம், develop an appetite for spiritual things. ஆவிக்குரிய காரியங்களுக்கு பசி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு சாட்சி ஒரு சகோதரி இப்படி எழுதியிருந்தாங்க, ஃப்ரம் ஐ திங்க் சம்மர் ஈரோடு தாண்டி. எவ்ரிடே இந்த 21 நாள் உபாச ஜெபத்தில் அவங்க பங்கெடுக்கிறாங்க. அந்த சகோதரி ஒரு வேளை கூட உபாசம் பண்ண முடியாது. பசி, சாப்பாடு எப்படி மிஸ் பண்ணுறது, பலவீனமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சிலருக்கு சில சரீர சூழ்நிலைகள் இருக்கலாம், சில ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். அதனால தான் அவங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் சாப்பாடை தவிர்த்தா தான் ஃபாஸ்டிங்னு இல்லை, நீங்கள் மற்ற காரியங்களை தவிர்க்கலாம். நம்முடைய வார்த்தைகளில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஓவர் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, ஓவர் யூஸ் ஆஃப் டெலிவிஷன் அண்ட் so many things, you know, even chatting, spending time with friends, இதெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். பட் ஐ வாண்ட் டு டெல் that sister's experience. அந்த சகோதரி இந்த 21 நாளில் முதல் நாள் உபாசம் எடுத்து அந்த சர்வீஸில் பங்கெடுத்த பிறகு, ஆண்டவங்களை தொட்ட பிறகு, she felt so nice. அவங்க ஆவியில் அவ்வளோ ஒரு உற்சாகம், சரீரத்தில் நல்ல ஒரு பலன். she thought the next day, why not we fast twice? 2 வேளை. அந்த 2 வேளை பார்த்தீங்கன்னா, she works hard, கடினமாக உழைக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க. நான் அந்த 2 வேளையும் அவர்களையே அறியாம, because of the joy God has put in her heart, இருதயத்தில் கர்த்தர் கொடுத்த உற்சாகத்தின் பேரில், இப்போ சாப்பாடு மேலே இருக்கிற ஆசையோ இல்லை சாப்பாடு இல்லைன்னா நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அந்த எண்ணமே போயிடுச்சான். சாப்பிட்லன்னா லேட்டாக சாப்பிட்டாலே அல்சர் வந்துடுமா. இந்த 12 நாளில் கர்த்தர் கம்ப்ளீட்டாக அல்சருக்கெல்லாம் ஒரு டாட்டா காமிச்சு ஆண்டவர் சுகப்படுத்தி சாட்சியாக நிறுத்தி வச்சிருக்கிறார். வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, தேவ பிரசன்னத்தை உணரணும், ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். இது மாதிரி ஆவிக்குரிய விஷயங்களுக்காக நாம் ஒரு பசி தாகத்தை ஏற்படுத்திக்கணும். நம்பர் 3, இன்னைக்கு 3வது நாம் பார்க்கிற காரியம், thank you Jesus, never misunderstand God, make room for what he says. ஆண்டவரை நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் நம்மிடத்தில் என்ன சொன்னாலும் அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா, the interesting thing is, நாம ஆண்டவர் குறுக்கிடுவார்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிற நேரத்தில் ஒருவேளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஷோ அப் பண்ண மாட்டார். அந்த நேரத்தில் அவர் உடனடியாக செயல்பட மாட்டார். அதை நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, பாரு நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம பைபிள் வாசிக்கிறோம், நம்ம ஃபாஸ்டிங் பண்ணுறோம், நம்ம எல்லாம் செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், இன்னும் இந்த காரியம் இப்படி நடக்கலையே, இன்னும் இந்த காரியம் எனக்கு வாய்க்கலையே, இன்னும் இந்த காரியம் ட்ராக் ஆன் பண்ணிட்டு இருக்கே, அப்படியே ரொம்ப இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. May we always remember, God intervenes in his own way and in his time. தேவன் தம்முடைய சொந்த விருப்பத்தின் வழியே, தம்முடைய சொந்த நேரத்தில் அவர் குறுக்கிடுகிறவராய் இருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லாசரு என்கிற ஒரு மனிதன் பெத்தானி என்கிற ஊரில், மார்த்தாள் மரியாள் லாசரு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி ஆண்டவர் போய் தங்குவார். அவன் வியாதிப்பட்டிருந்தான். அப்போ அவனுடைய சகோதரிகள் ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. வாசிப்போம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். என்ன அடைமொழி யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. லுக் அட் தி அட்ஜெக்டிவ் தே யூஸ். ஆண்டவரே, லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்லலை. நீர் சிநேகிக்கிற. No, we have to really look into those words. அப்படின்னா என்ன அர்த்தம்?
வியாதியாக இருக்கிறான்னு சொன்னால் எப்படியும் ஆண்டவர் மனதுருகுவார். சிநேகிக்கிறவன்னா சீக்கிரம் வாங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. சீக்கிரம் வாங்க, கம் சூன். They were expecting a divine intervention in their own way because they wanted Jesus to heal him, and in a time, in a particular time, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து சுகப்படுத்துங்க. But the way Jesus responded, ஆண்டவர் எப்படி செயல்படுறார் பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இது எப்படிங்க? How is it? Now let us not doubt the love of Jesus. இயேசுவின் அன்பை நாம் சந்தேகிக்க கூடாது. ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிங்க. The previous verse 5. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தார். பாத்தீங்களா? நிறைய நேரத்துல இதுதான் நமக்கு ரெண்டும் ஈக்குவேஷன் டாலி ஆக மாட்டேது. 5ஆம் வசனத்துல அன்பா இருந்தார். According to human terms, நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க சிக்காந்தா உடனே தூக்கிட்டு ஓடுறோம் ஆஸ்பத்திரி, இல்லைங்களா? We respond immediately. But you see, Jesus loved. லாசருவை நேசித்தார். ஆனால் அவன் வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்டப்ப அவர் இருக்கிற இடத்துல இன்னொரு ஊர்ல இருந்தார், பின்னும் 2 நாள் தங்கினார். There was delay. Now we need to come to a place. இன்னைக்கு தெய்வீக இடைப்படுதல் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா, எந்த ஒரு இடத்துக்கு வரணும்னா வாழ்க்கையில், come what may, I will trust my Jesus. என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நான் நின்றாலும், சூழ்நிலைகள் கடினமாகி கொண்டே போகிறது போல தெரிந்தாலும், நான் என் இயேசுவை நம்புவேன். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார், சில தரிசனம் கொடுத்துருப்பாரு, சில காரியத்தை செய்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது போக போக சில நேரத்தில் இட் மைட் பிகம் லைக் கெட்டிங் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். டிலே ஆகிறது மாத்திரம் இல்லை, காரியங்கள் இன்னும் கடினமாகி கொண்டே கூட போகலாம். இவங்க சம்பவம் நமக்கு தெரியும். லாசருவின் சூழ்நிலை எப்படி ஆனதுன்னு சொல்லிட்டு, he became very sick, from sickness to very sick. மிகவும் வியாதிப்பட்டவனாய் மாறினான். ஆனால் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார் என்றால், he has a plan and a time concerning the divine intervention. இந்த தெய்வீக இடைப்படுதலை குறித்து he wants to intervene in his own way, in his time. Praise the Lord. Now let us always remember, ஆண்டவருடைய கரங்கள் அது குறுகி போகாத கரம், சரிங்களா? ஒரு குழந்தை வந்து கையை நீட்டும் போது இப்படி, ஒரு அப்பா கையை நீட்டுறாருன்னா அவ்வளோ தூரம் ரீச் ஆகுது, சரிங்களா? தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டும் பொழுது யூனிவர்ஸில் ஒரு எண்ட்ல இருந்து அடுத்த எண்டு வரைக்கும் சும்மா அப்படி கையை நீட்டினா போதும், சரிங்களா? குழந்தை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்குது, நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஆண்டவர் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 40 வருஷம், மோசையெல்லாம் 40 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் வனாந்தரத்தில். ஒரே ஒரு இன்டர்வென்ஷன் தான். 40 வருஷம் அவன் தலைகீழ நின்று வேலை செஞ்சிருந்தாலும் சாதிக்க முடியாததை அவன் கையில் ஒரு கோலை கொடுத்தார், முடிஞ்சு போச்சு. பார்வோனே, எகிப்தினுடைய அந்த காலத்து சாம்ராஜ்யத்தின் அதிகாரி, பார்வோன் நடுங்குகிற ஒரு அதிகாரமான உயர்வுக்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். Many times what the devil will try to do to you and me is try to convince God is delaying things in your life, or things are getting delayed in your life. You're praying, you're reading the Bible, you do things what you need to do, but things are getting delayed. நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கிறீங்க, சில காரியங்களை செய்றீங்க, ஆனாலும் இன்னும் நடக்க வேண்டியவைகள் நடக்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல விரும்புகிற காரியம், his delays are not denials. அவர் தாமதிக்கிறார் என்றால் அவர் தர மறுக்கிறார் என்ற அர்த்தம் இல்லை. அவர் செய்யும் பொழுது எந்த மனிதனும் நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பலத்த காரியத்தை என் தேவன் செய்கிறவராயிருக்கிறார். I'm quoting one of the quotes of the great man of God, blessed memory, Kenneth E. Hagin. He said, God can do much more in a minute
than any of us can do in a lifetime. Kenneth E. Hagin என்கிற கர்த்தருடைய மனுஷன் இப்படியா சொன்னார், தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வாழ்க்கை முழுவதும் வேலை செய்தால் அவன் சாதிக்க முடியாததை என் தேவன் ஒரே நிமிடத்தில் அதை விட அதிகமான ஒரு காரியத்தை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். The problem was, இந்த இடத்துல அவர்கள் இயேசுவின் இருதயத்தை புரிந்துக்கல. They couldn't equate between the love of Jesus and the time of his or the way of his intervention. இயேசு நேசிக்கிறார்னு தெரியுது, நேசிக்கிறார்னா வர வேண்டியதானே, ஏன் வரல? நேசிக்கிறார்னா சுகப்படுத்த வேண்டியதானே, ஏன் சுகப்படுத்தல? அதே மாதிரி சூழ்நிலை தான் நாமளும் பல நேரத்தில் இருப்போம். But let us read verse 4. 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். John 11 verse 4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் சொல்றாரு இந்த வியாதி எதுக்கு ஏதுவாயிராமல்? மரணத்துக்கு ஏதுவாயிராமல். சரிங்களா? இப்போ சீஷர்கள் எல்லாம் அது கேட்டப்ப அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஓஹோ அப்போ லாசரு என்ன ஆக மாட்டான், சாக மாட்டான். சரிங்களா? இவங்க எல்லாம் மார்த்தாள் மரியாளாவது ஊரில் இருக்கிறாங்க, இந்த சீஷர்கள் எல்லாம் இயேசுநாதர் கூட இருக்கிறாங்க. ஸோ இஸ் நாட் கோயிங் டு டை. ஆண்டவர் போகிற வரைக்கும் அவனுக்கு எப்படியாவது மூச்சு மேலே கீழே இழுத்துட்டாது இருக்கும், பட் ஹீல் பி அலைவ். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வந்து சில நாட்கள் கழித்து சொல்றாரு. 11ஆம் வசனம் வாசிப்போம், verse 11. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். அப்ப லாசரு என்ன ஆயிட்டான்? இறந்துட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய். ஆனா இங்க என்ன சொல்றாரு? அவர் நித்திரை அடைந்திருக்கிறான்னு சொல்றாரு. விசுவாசத்தில் பேசுறாரு ஆண்டவர். faith is a realm, verse 14. அப்புறம் ஓப்பனா சொல்றாரு, அவங்களுக்கு புரியலன்னு உடனே தூங்குனா அவன் தான் சுகம் அடைவான். ஏன்னா தூக்கம் நல்லா வந்துருச்சுனாலே பீப்புள் வந்து ஹீல் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? verse 14. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, லாசரு மரித்து போனான். இப்ப இந்த வசனத்தை பாருங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வசனத்தையும் பாருங்க. if you look at it just superficially, மேலோட்டமாக பார்த்தால், யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல்னு சொல்றாரு. 4ஆம் வசனத்தில் அப்படி சொல்லிட்டு அடுத்தது 14ஆம் வசனத்தில் அவன் மரித்து போனான்னு சொல்றாரு. ரெண்டும் டேலி ஆகுதா? Jesus says in verse 4, this sickness will not result in death. இருக்கீங்களா எல்லாரும்? You're able to understand? புரியுதா? 4ஆம் வசனத்தில் அவன் மரிக்க மாட்டான்னு சொல்றாரு. 14ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? மரித்து போயிட்டான். இதை யாருங்க நம்புவா? It seems a controversy. The way God works sometimes seems controversial. தேவன் செயல்படுகிற விதங்கள் சில நேரத்தில் நமக்கு புரியாததா இருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, பா இது நான் வாழ்க்கையில் செய்வேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கஷ்டம் அதிகமாகி கஷ்டத்தின் உச்சகட்டம் போய் பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி சூழ்நிலை வந்துடுது சில நேரத்தில். But you know what? God, when He says something, He doesn't talk about the process. He talks about the end. தேவன் எப்பயும் ஒரு காரியத்தை சொல்லும்போது நடுவில் என்ன நடக்க போகுதுன்றத சொல்ல மாட்டாரு, முடிவை தான் சொல்லுவார். And remember, முடிவு உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயம் அல்ல, அவர் எதை சொல்றாரோ அதுதான் முடிவு. It is not, அன்னைக்கு அந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அவன் மரித்து போனானா முடிஞ்சு போச்சு எல்லாமே. எல்லாரும் வந்து அப்புறம் தோமா எல்லாம் கேட்குறாரு, என்ன இந்த நேரத்தில் போய் அங்கே போக சொல்கிறீங்க, ஏற்கனவே அந்த ஊரில் உங்களை பிடிக்கணும், அடிக்கணும், சிறை பிடிக்கணும் இருக்கிறாங்க.
ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் தோமா. இப்போ போய் அவன் செத்து போனான்னு சொல்லிட்டு அங்கே போக போகிறீங்களே, எழுப்ப போகிறேன்னு சொல்கிறீங்களே. பிகாஸ் தே நெவர் நியூ தட் ஜீசஸ் குட் டூ தட். இயேசு அதை செய்யக்கூடும் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் அவர் வந்த பொழுது 17ஆம் வசனத்தில் இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். எத்தனை நாள் ஆயிடுச்சு? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். இயேசு சொன்னார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல். இப்போ அவன் மரித்து போயிட்டான்னு சொன்னாரு. இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. That is, remember, 4 நாள் என்பது there's a significance for that. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாமே வேதத்தில் நோக்கம் இல்லாமல் கிடையாது எதுவுமே. வெள்ளிக்கிழமை ஆண்டவர் சிலுவையில் குட் ஃப்ரைடேல மரிக்கிறார். 3வது நாள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, 3வது நாள் தான் அந்த ஸ்திரீகள் போய் கல்லறையில் பார்க்குறாங்க. தட் இஸ் பார்ட் ஆஃப் their the way of honoring the departed. இறந்து போனவர்களை கனம் பண்ணுவதற்கு அவர்கள் எல்லா வாசனை திரவியங்களை எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார். ஸோ லாசருவை கடைசியா நினைச்சு மரியாதை செலுத்துகிற நாள் 3வது நாள், அதுவும் முடிஞ்சிருச்சு. That 3 days have also passed and now it is, people need to start forgetting. அவர் நல்லவர், கூட இருந்தார். இப்போ தன்னுடைய துக்கங்களை இருந்து துக்க நிவர்த்தி உண்டாகணும். கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடைய வேண்டிய நாட்களுக்குள்ளே அவங்க கடந்த 4th day. ஆனால் 4வது நாளில் தான் ஆண்டவர் வர்றார். When you think that it is all over and over finally, that's when God is ready to show up in your life. Hallelujah. Hallelujah. It's such a powerful truth. The Holy Spirit wants to sow it in your heart. இந்த சத்தியத்தை ஆவியான உங்கள் வாழ்க்கையில் விதைக்க விரும்புகிறார். When you think it is over and it is over finally, God is getting ready to show up in your life. சரி, வந்தார். மார்த்தாள் மரியாள் 2 பேரும் ஒரே காரியம்தான் புலம்புறாங்க. என்ன சொல்லி புலம்புறாங்க? நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரர் மரிச்சிருக்க மாட்டான். ஓகே, மார்த்தாள் சொன்னப்போ ஆண்டவர் கேட்குறாரு, வருத்தப்பட்டிருப்பாரு. ஆனால் அவரை அதை அசைக்கவில்லை. மார்த்தாள் சாப்பாடு போட்டா, ஆண்டவருக்கு சமைச்சு போட்டா. ஆனால் மரியாள் அதே வார்த்தைகளை சொல்லுகிறாள். யோவான் 11ஆம் அதிகாரம், இந்த மரியாள் வர்றா பாருங்க. இயேசுவிடத்தில் என்ன சொல்றா? 21ஆம் வசனத்தில் மார்த்தாள் சொல்றா. ஆனா மரியாள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இப்ப மரியாள் வருகிறாள். 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். Listen very carefully. Listen very carefully. மார்த்தாள் சொல்றா, இங்கே இருந்தீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவதான் ஃபர்ஸ்ட் சொல்றா. ஆனால் இயேசுவினிடத்தில் எந்த விதமான பெரிய ரெஸ்பான்ஸும் அதை பார்க்கல. ஆண்டவர் என்ன சொல்ற? நீ விசுவாசிச்சா உன் சகோதரர் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் மரியாள் வந்த பொழுது இயேசுவின் பாதத்திலே அவள் விழுந்தாள். இந்த பாதத்தில் விழுந்தாள். Now this is where having an appetite for the things of God makes a difference in your life. எந்த பாதத்தில் அவள் உட்கார்ந்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள்ல இயேசுவின் வார்த்தையை கேட்டாளோ. Martha was busy cooking. Now it's not wrong about cooking, but she put the earthly things higher than the spiritual things. ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கேட்டா. இப்ப அதே பாதத்தில் விழுகிறாள். அவளுக்கு தெரியும் ஆண்டவர் பாதத்தில் உட்காருவதனுடைய ரகசியம், ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பதனுடைய ரகசியம் அவளுக்கு தெரியும். By all means, a man or a woman who has an appetite for the things of God supersedes in life
over challenges than a believer who doesn't have that appetite. தேவ காரியங்களுக்காக பசித்தாகம் உள்ள ஒரு தேவ பிள்ளை தேவ காரியங்களுக்காக பசித்தாகம் குறைந்திருக்கிற தேவ பிள்ளையை விட வாழ்வின் சவால்களிலே இயேசுவின் பாதங்களின் மகிமையை அறிந்திருக்கிறதுனால அவர்கள் மேலான விடுதலைகளுக்குள் கடந்து செல்கிறார்கள். One man who walks with God can turn the destiny of a nation. தேவனோடு நடக்கிற ஒரு மனிதன், I tell you, தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷி இந்த உலகத்தில் அவங்க பாதங்கள் பூமியில் இருப்பது பூமிக்கே ஆசீர்வாதம். Hallelujah. So she had appetite for spiritual things. அவ அழுத உடனே இயேசுநாதர் பாருங்க 33 35 வாசிங்க. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ராமன் சொல்லுங்க. ஓ பியூட்டிஃபுல். இந்த இடத்துல பார்க்குறோம் இயேசு மரியாள் அழுறத பார்த்தபோது கண்ணீர் விட்டார். ராமன் சொல்லுங்க. மார்த்தாள் பேசினா அதே வார்த்தையை தான் பேசினா, இயேசு அதை அசைக்கவில்லை. மரியாள் அதே வார்த்தையை தான் பேசினார். சேம் வேர்ட்ஸ், டிட்டோ. ஆனால் இயேசு, ஜீசஸ் வாஸ் ட்ரபிள்ட். இயேசு கலக்கம் அடைந்து கண்ணீர் விட்டார். நோ மோர் கவுன்சிலிங். மார்த்தாளுக்கு பெரிய கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாரு. நீ விசுவாசிக்கிறியா, அதை பண்ணுறியா, அது மரியாளுக்கு ஒன்றே ஒன்று தான், அவனை எங்கே வைத்தீர்கள்? He goes there. கல்லை புரட்ட சொன்னார், புரட்டுகிறார்கள். லாசருவை வெளியே வான்னு சொன்னார், மரித்தவன் வெளியே வந்தான். ராமன் சொல்லுவோமா? ஸோ ஆகவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட பேச விரும்புகிறார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? I heard this in my spirit. He is not an absentee God in the affairs of your life. உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து கவலைப்படாமல், உங்கள் வாழ்க்கையில் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது முகத்தை திருப்பி வேறே திசையிலே பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு தேவன் அல்ல. உங்கள் வாழ்வின் காரியங்களின் மேல் கரிசனை உள்ளவர். அவர் தலையிடுகிறவர். ஆனால் அதை அவர் விருப்பப்படி செய்வார், அவர் நேரத்தில் செய்வார். The only thing is never misunderstand God. Be careful that you don't misunderstand God. Don't question God. Just trust Him and obey His instruction. ஒரு நாள் நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. ஆண்டவரே ஏன் எனக்கு செய்யல, ஏன் no, don't stop questioning. அங்க பாருங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த இடத்துல இந்த கல்லை புரட்டுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ரோல் த ஸ்டோன். ஏன்னா அந்த கல்லறையில் அந்த காலத்தில் நம்ம கீழே புதைக்கிறோம், அவங்க குகையில் வைக்கிறாங்க. கல்லை புரட்டுங்க. நோ குவெஸ்டியன், ஜஸ்ட் ட்ரஸ்ட் ஹிம். இட்ஸ் ஓன்லி ட்ரஸ்டிங் இன் ஸ்மால் திங்ஸ் லீட்ஸ் யூ டு ட்ரஸ்டிங் இன் பிக் திங்ஸ். தேவனை பொறுத்த மட்டிலே சிறிய காரியங்களுக்கு ஒரு மனிதன் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளும் போதுதான் அவன் பெரிய காரியங்களுக்கு விசுவாசிக்க முடியும். ராமன் சொல்லுங்க. வாட் டஸ் இட் மீன்? இன்னைக்கு காசு இருக்கு, ஆனால் ஒரு பொருள் வாங்க போறீங்க. பொருள் வாங்க போகும்போது ஜெபம் எப்போ வரும்? ஒருத்தவனுக்கு காசு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வாயில ஜெபம் வந்துடும், இல்லைங்களா? நம்மளால முடியலன்னு போது, ஸ்கூலில் ஒரு டீச்சர், நான் ஸ்கூலில் படிக்கும்போது சொன்னார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நல்லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்ப, ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் டிஸ்டர்ப் காட் ஃபார் ஸ்மால் திங்ஸ், ப்ரே இஃப் யூ ஹேவ் பிக் ப்ராப்ளம்ஸ். ஆனால் அவ்வளோ வருஷம் கழித்து அவரை ரீசெண்டாக நான் சந்தித்தேன். அவரை ஒரு இடத்துல எங்களை சந்தித்தார். நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல வாக் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவருக்காக நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே ஆட்கள். ஆண்டவர் இல்லைன்னா ஸ்மால் திங் கூட பிக் ப்ராப்ளம் ஆகிரும். ஆனால் ரீசெண்டாக அவர் மீட் பண்ணப்போ நல்ல கர்த்தருக்குள்ள ஒரு விசுவாசியாக அவர் இருக்கிறார். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, when you might have money, you want to go to buy something, you need to trust God.
என்ன ட்ரஸ்ட் காட்? என் கையில் பணம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்னை வழி நடத்தி எனக்கு கொடுத்தாதான் நான் வாங்கிறது கரெக்டானதாக இருக்கும், அது என் கையில் நிலச்சி நிற்கும். இல்லைன்னா வாங்கிட்டு வரும்போதே காணா போயிடலாம். So we have to trust God in small things. இருக்கிற விஷயங்களில் தேவனை நாம் விசுவாசிக்கும் போது நாளைக்கு இல்லாத நேரங்கள்னு வரும் பொழுது நாம் விசுவாசிக்கிறது எளிதாக இருக்கும். அந்த விசுவாசம் அது அற்பமானதா இருக்காது, அது அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கும். And so they rolled the stone. Let's stop questioning God. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இந்த சர்வீஸ் வந்து வெளியில் போகும்போது பல கேள்விகளோட நீங்கள் போராடிட்டு இருந்திருக்கலாம். ஜெபம் பண்ணுவோம், காரியங்களை செய்வோம், ஆனாலும் ஏன் ஆண்டவர், பேக் ஆஃப் த மைண்ட், ஏன் ஆண்டவர், ஏன் ஆண்டவர், ஏன் ஆண்டவர், இன்னும் ஏன் வரல, இன்னும் எவ்வளோ நாள், இன்னும் எவ்வளோ நாள். The Lord is saying, stop questioning, just trust me. என்கிட்ட கேள்வி கேட்காத, என்னை ட்ரஸ்ட் பண்ணு, அவ்வளோதான். ஏனென்றால் எனக்கு தெரியும் எப்போ நான் வந்தேன்னா நான் எப்படி செய்வேன், அது எவ்வளோ மகிமையாக இருக்கும்னு. ஆண்டவர் லாசருவை வியாதிந்து சுகப்படுத்தியிருந்தால் அவர் பேர் ஹீலர் தான் இருந்திருக்கும். அவர் வந்த பொழுது அவனை மரித்தோர்ந்து எழுப்பின போது அவர் மரித்தோர்ந்தும் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். A new dimension of God was revealed. நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்களோ மற்றவர்களோ உங்களை சார்ந்து இருக்கிறவர்களோ தேவனை காணாத ஒரு புதிய மகிமையோடு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அப்படி இருக்க இடத்துல எழும்பி நிற்கலாமா? We're going to pray and receive the blessings of God. Thank you, Jesus. Hallelujah. What a blessing. What a blessing. Thank you, Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. When Jesus said roll the stone, they rolled it. கல்லை புரட்டுங்கள்னு சொன்னார், அவங்க புரட்டாங்க. ஆண்டவரே, நேற்று தான் வந்து கல்லெல்லாம் புரட்டி மூணாவது நாளில் என்னெல்லாம் அந்த உடம்புக்கு அந்த பிரேதத்துக்கு செய்யணுமோ அந்த வாசனெல்லாம் போட்டுட்டு நாங்கள் போயிட்டோம், கல்லை நாங்கள் மூடிட்டோம் ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா முடிஞ்சு, என்ன முடிஞ்சிச்சு, என்ன முடிஞ்சிச்சு? ஆரம்பம் முடிவும் நான் தான். நான் சொல்ற வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே முடியாது, எதுவுமே முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. Thank you, Jesus. Hallelujah. சூழ்நிலைகளையே பார்த்து 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 சோர்ந்து போன ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முடிவை கட்டுகிறார். You're not going to become tired anymore. No more becoming weary. இனி சோர்வுகள் உங்கள் வாழ்க்கையில கிடையாது. The Lord is taking you to a realm. கர்த்தர் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டு போறாரு. என் தேவனை நான் நம்புவேன், எந்த சூழ்நிலையின் தேவனை நான் நம்புவேன். அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மை உள்ளவர். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. எத்தனை பேர் அப்படி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்க கைகளை உயர்த்தி, I just want you to raise your hands. Now raising of hands is a symbol of inviting God into the affairs of our life. கைகளை உயர்த்துவது ஜெபத்தில், துதியில், ஆராதனையில் கைகளை உயர்த்துவது என்பது என்னை படைத்த தேவனே, என் வாழ்க்கையின் காரியங்களில் தலையிட உம்மை நான் அழைக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு காட்டில் மாட்டிட்ட மனுஷன், எங்கேயோ வனாந்திரத்தில் மாட்டிட்ட மனுஷன், மேலே அவனை காப்பாத்துறதுக்கு ஃப்ளைட்ஸ் ஹெலிகாப்டர் பறக்கும் போது கைகளை அசைக்கிறான். ஏன்? எனக்கு உதவி மேலே இருந்து வர வேண்டும், என்னால் நான் உதவி செய்து கொள்ள முடியாமல் நிலையில் இருக்கிறேன், என் கையை பாருங்க அப்படின்னு சொல்றான். Lifting up of hand is a holy sign. அது ஒரு பரிசுத்தமான ஒரு அடையாளமா இருக்கிறது. It's inviting God to come into the affairs of your life. உங்கள் வாழ்க்கையின் காரியங்களுக்குள்ள ஆண்டவர் கடந்து வர, அவர் இறங்கி வர, உங்க வாழ்க்கையில அவர் தலையிட, உங்க வாழ்க்கையில அவர் குறுக்கிட, உங்கள் வாழ்க்கையில அவர் இடைப்பட அவரை அழைக்கிற நேரமா இருக்கிறது. Hallelujah, hallelujah. I'm not going to question you, Lord. ஆண்டவரே, இனி நான் உங்களை கேள்வி கேட்க போறது கிடையாது. ஏனென்றால் நீர் என் வாழ்க்கையில் absentee God கிடையாது. ஆண்டவரே, காணாத தேவன் அல்ல, என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னோடு ஆண்டவரே சூழ்நிலைகளிலே நான் கடந்து போகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறீர் ஆண்டவரே. You know what's happening in my life. And tonight is a night God is shifting your levels by the power of the prophetic unction.
தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் வல்லமையின் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையின் தளத்தை இன்றைக்கு இரவு the Lord is taking you to another level in life. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. I just want to trust you. I just want to trust you, Lord. ஆண்டவரே, எந்த நான் என் வாட்செல்லாம் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. இவ்வளோ காலம் ஆயிடுச்சே, இவ்வளோ நாள் ஆயிடுச்சே, இன்னும் இந்த காரியம் நடக்கணுமே, இவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு, இன்னும் இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்க போகுது, நான் அதெல்லாம் பார்க்க போறதில்ல. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் நான் செய்ய போறேன். ஆண்டவரே, உம்மை நான் நம்புவேன். I want to trust you 100%. For the rest of my life, I will never question you. You know what you're doing. ஆண்டவரே, நீர் செய்வதை நீர் அறிந்திருக்கிறீர். I know that you love me. என்னை நீ நேசிக்கிறீர் என்பதை நான் அறிவேன். உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. My brother, my sister, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, நான் உன்னை நேசிக்கிற மகனே மகளே, நீ என்னை நம்புவாயா? நீ என்னை நம்புவாயா? Do you trust me? Will you trust me? Will you trust me to the point of not questioning me? என்னை பார்த்து நீ கேள்வியே கேட்காத, என்னை பார்த்து கேள்வி கேட்காத. நான் சொன்னதை நம்பு, என் வார்த்தையை நம்பு, நான் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை நம்பு. சில நேரத்தில் உனக்கு புரியாது, வாக்குத்தத்தம் கொடுத்தும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றார், யாருக்கோ ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கே. அந்த சூழ்நிலை முடிவு அல்ல, கர்த்தர் சொன்னதுதான் முடிவு. கர்த்தர் சொன்னதுதான் முடிவு. லாசருவை மரித்து போய் 4 நாள் மாறி இருந்த அவனுடைய பிரேதத்தை அதிலிருந்து அவனை உயிரோட எழுப்பி கொண்டு வந்த அவருடைய வார்த்தை, அவர் சொன்னது நடந்துச்சு பாருங்க. இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தெளிவோட நம்ம இந்த இடத்தை விட்டு போவோம். நம்ம பார்க்கிற சூழ்நிலை முடிவு அல்ல, முடிவுன்றது ஆண்டவர் சொல்றது தாங்க முடிவு. அவர் சொல்றது தான் முடிவு. அவர் சொல்றது தான் முடிவு. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வானமும் பூமி ஒளிந்து போகலாம், அவர் வார்த்தைகள் ஒழிந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. நான் பார்க்கிறேன், ஆவியில பார்க்கிறேன், ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிறத நான் பார்க்கிறேன். I see lives are sprouting up here. The seeds which had been dead in the soil for long, மரித்து போன நிலையை போல இருக்கிற விதைகள் துளிர்க்கிறத நான் பார்க்கிறேன். தேவன் உங்க வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிறார், உங்க சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன காரியங்களை கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை உங்களை துளிர்க்க பண்ணுகிறது. The power of God is right now coming right in your direction. It is coming towards you and He is making you to come to life again. உங்க வாழ்க்கையில மீண்டும் உங்களை துளிர்க்க பண்ணுகிறார். ஒரு காலத்தை எப்படி இருந்த ஆண்டவரே, எனக்கு இப்படி இருக்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் துளிர்க்க பண்ணுகிறேன். நான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற வரைக்கும் எதுவுமே உன் வாழ்க்கையில முடியல மகனே. என் வார்த்தை தான் உனக்கு முடிவா இருக்கிறது. நான் சொன்னதை செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு
கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் காத்திருந்து கழுகு போல நான் பலனடைந்து எழும்பும் ஆண்டவரே. I'm not going to be disturbed anymore. இனிமே நான் டிஸ்டர்ப் ஆக போறது கிடையாது. இனிமே இன்னும் எவ்வளவு நாள் வெயிட் பண்றது, ஏன் இப்படி, இதெல்லாம் நான் டிஸ்டர்ப் ஆக போறதே கிடையாது. நீங்க சொல்லிட்டீங்க இந்த வருஷத்துல நான் குறுக்கிடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் தலையிடுவேன், உன் வாழ்க்கையில நான் தலையிடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, காரியத்தில் நான் இடைப்படுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொன்னது நடக்கும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்பா சொன்னது நடக்கும் ஆண்டவரே. அப்பா சொல்ற கணக்கு தப்பாகவே முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் நீங்க சொன்னா நடக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவர் நீங்க சொன்னது நடக்கும், நீங்க சொன்னது நடக்கும். What you say will come to pass in my life. No more questioning, only trusting. ஆண்டவர் நீ கேள்வி கேட்க மாட்டேன், இனி நம்புவேன் ஆண்டவரே. இனி கேள்வி கேட்க மாட்டேன், இனி நம்புவேன். இனி கேள்வி கேட்க மாட்டேன், நான் நம்புவேன் ஆண்டவரே. எங்க அப்பா சொன்னது தப்பாம நடக்கும், எங்க அப்பா சொன்னது தப்பாம நடக்கும். What you said will come to pass in my life. கண்மலைகள் பெயர்க்கும் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும், எத்தனை கண்மலைகளை பெயர்க்க செய்தார். மார்த்தாளே, மரியாளே, உனக்கு எவ்வளவு அற்புதம் ஆண்டவர் ஏற்கனவே செய்தார், இதையும் செய்வார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல I will trust in you all the days of my life. No questioning, only trusting. இன்னைக்கு எல்லா கேள்விகளுக்கு ஒரே பதில் தான் உண்டு. இயேசு உன்னை நேசிக்கிறார் மார்த்தாளே, இயேசு உன்னை நேசிக்கிறார் மரியாளே. அந்த அன்பு ஒரு நாள் மாறாது. மனிதர்களின் அன்பு மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், இயேசு மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், அவர் மாறாதவர். இயேசுவே. ஆண்டவரே, எத்தனை அருமையான ஒரு தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். இன்னைக்கு இரவு உம்முடைய பிள்ளைகளை நீர் அணைத்துக் கொள்ளுகிற ஒரு நேரமா இருக்கிறது. அன்னைக்கு மார்த்தாளையும் மரியாளையும் நாங்க பார்க்கிறோம். அந்த அற்புதம் நடந்தப்ப அவங்களை நீர் அணைத்து கொண்டு அவளுமை ஓடி வந்து உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்மை ஆராதித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆண்டவரே என் தேவன் எதை சொன்னாலும் அதை அவர் செய்வார். சில விஷயம்லாம் அற்புதத்திற்கு இந்த பக்கத்துல இருந்து பார்க்கிற வரைக்கும் புரியாது. அற்புதம் நடந்த பிறகு நீ திரும்பி பார்க்கும் பொழுது நீ சகலத்தையும் அறிந்து கொள்ளுவாய். தேவன் சொன்னது நிச்சயமாய் நடக்கும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஒன்ன மாத்திரம் நம்ம நினைக்க வேணாம், அதான் மறக்க கூடாது. மேபி நாட் திங்க், நம்ம இப்படி நினைச்சிட கூடாது. ஏன் டிலே, என் வாழ்க்கையில ஏன் தாமதம்? இயேசு எவ்வளவு அழுதாரு பாருங்க. அவர் அழ வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும் அற்புதம் செய்ய போறேன், அற்புதம் செய்ய போறேன்னு தெரிஞ்ச பிறகு ஏங்க அழுணும்? ஏன் அழுதார்? ஐயோ என் பிள்ளைங்க அழுறாங்களே, அவங்க அழுறதுனால அந்த வேதனைனால நானும் அழுறேன்.
There's no necessity Jesus should weep that day, except for one reason. Because my children weep, I weep. என் பிள்ளைங்க அழும்போது நானும் அழுறேன்னு அழுதார். அவர் இருதயம் அவ்வளோ அன்புள்ள இருதயம், அவ்வளோ அன்புள்ள இருதயம். No more questioning, only trusting. எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு இரவு பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னை நம்பு, உன்னை நான் நேசிக்கிறேன், என்னை நம்பு. உன்னை நான் நேசிக்கிறேன், என்னை நம்பு. உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், என்ன நீ நம்பு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த இரவில் நம்முடைய பிள்ளைகளை நீர் அணைத்துக் கொள்ளும், முத்தமிடும், ஆசீர்வதியும். மிகப்பெரிய அற்புதங்கள் வருகிற நாட்களில் சாட்சிகளா இந்த இடத்துல இருந்து எழும்ப போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.